Sure. So, good morning, friends. Today the story is about crocodile and the mighty lion. So, I'm going to introduce you to the characters of the story as and when we progress. So, let's see. There was a crocodile. Crocodiles, yara? Yes, this is the crocodile. Crocodiles எல்லாருமே crocodiles எல்லாருமே very strong when they are in water. ஸோ இந்த crocodile strong in water. But நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா crocodiles they also live on in the water and also on the land. So they are adaptable to land and water. இந்த crocodile கொஞ்சம் பயந்த crocodile அப்படின்றதுனால this crocodile did not go outside the surface of the water and always வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு வெளியில போனா பயம். அதோட ஃப்ரெண்ட் ஒன்று இருந்துச்சு which is a crab. என்னடாது இவ்வளோ பெரிய crocodile குட்டி crab ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட்ஷிப்ல சைஸ் இருக்கா, கலர்ஸ் இருக்கா, டைப் இருக்கா? எதுவுமே இல்லை. இஃப் யூ லைக் சம்படி தென் யூ கேன் பி டெஃபினெட்லி அ ஃப்ரெண்ட் டு தட் பர்சன். ஸோ கிராப் இஸ் அ ஃப்ரெண்ட் டு crocodile. வாவ் சூப்பர் இல்லை? இப்போ இந்த கிராப் போய் சொல்லிச்சு crocodile நீ வந்து சர்ஃபேஸ்க்கு போகிறது இஸ் அ மஸ்ட். only when you go there you will get exposed to sunlight and it is essential for your health. தண்ணிக்குள்ளே இருக்கிறது இஸ் நாட் ரைட். கிராப் சொல்லிச்சு நோ நோ நோ, எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபிஷ்ஷே போதும். நுரல் ஆஃப் ஃபிஷ் என்ன? ஃபிஷஸ் நோ, plural of fish is fish. ஸோ உள்ள இருக்க லாட்ஸ் ஆஃப் ஃபிஷ் போதும், நான் அதுங்களே சாப்பிட்டு ஹாப்பியா இருப்பேன். அப்போ கிராப் நினைச்சிச்சு நம்ம ஃப்ரெண்டு வெளியில போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு அந்த விஷயம் பண்ணா மட்டும்தான் யோசிச்சு அந்த விஷயம் பண்ணா மட்டும்தான் நம்மளால நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும்னு முடிவு பண்ணிட்டு இந்த கிராப்பு அந்த crocodile எப்படி சர்ஃபேஸ் கொண்டு போகணும்னு பிளான் பண்ணுச்சு. ஸோ ஒரு நாள் crocodile அதோட வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஏர்லி டைம்ல அப்படியே சர்ஃபேஸ் தண்ணி இங்க இருக்குதுன்னா இதுக்குள்ளேயே எப்படி நீந்தி நீந்தி போயிட்டே இருந்துச்சு. கிராப் அதோட இந்த வால்ல இருந்துச்சு. க்ராக்கு தெரியாது அதோட ஃப்ரெண்டு வால்ல இருக்குன்னு. ஏன்னா இந்த crocodileோட இந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. ஸோ அது மாட்டிட்டு இருக்கு, அது தொங்கிட்டு இருக்கு அப்படின்றது க்ராக்கு தெரியல. இது என்ன பிளான் ஃபார் த கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராப் வந்து பிளான் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு சர்ஃபேஸ் கிட்ட போகும்போது இட் தாட் இட் வில் பைட் தி கிராப். தி crocodile இந்த இடத்துல பைட் பண்ண உடனே crocodile வலி தாங்க முடியாம இட் வில் கோ அப்படி போகும் அப்படின்னு பிளான் பண்ணி அது அதே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிச்சு. கடிச்சிச்சு. ரத்தம்லாம் வந்துச்சு அப்படிலாம் வலி கடிக்கல. அது வலிக்கிற மாதிரி மட்டும் கடிச்சிச்சு. ஸோ அப்போ இந்த கிராக் என்ன பண்ணுச்சு போயிட்டே இருந்துச்சா, கடிச்ச உடனே அப்படி சொல்லிட்டு இப்படி விழும்போது ஒரு ஸ்பேன் வந்து வெளியில இருந்துச்சு. அது ஸ்பேன்னா அந்த ஒரு டைம் பீரியட் குட்டி டைம் மட்டும் அது சர்ஃபேஸ்க்கு வெளியில இப்படி போயிட்டு உள்ள வந்துச்சு. அப்போ கிராக் என்ன பார்த்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஏபிள் டு சீ பியூட்டிஃபுல் ட்ரீஸ் பார்த்துச்சு. மங்கீஸ் ட்ரிப்பிங் ஆஃப் தி மங்கீஸ் தெரிஞ்சிச்சு. ஹி வாஸ் ஏபிள் டு சீ டீர் பார்த்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, மெடோஸ் இருந்துச்சு. நிறைய நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸை பார்த்து தான் நீங்க நிறைய அனிமல்ஸ் அதுக்கு தெரியவே இல்லை. பார்த்துட்டு உள்ள வந்துச்சு. உள்ள வந்தோடனே நம்ம பார்த்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்ற டவுட் கிராக் வந்துச்சு. உடனே என்ன செய்யும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே கேட்போம் நம்ம டவுட் இருந்தா. இல்லையா ரைட்டா, கிராப் கிட்ட கேட்டுச்சு. கிராப் கிராப் நான் வெளியில இந்த மாதிரிலாம் பார்த்தாங்க உண்மையா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கிராப் சொல்லிச்சு ஆமாப்பா, அது எங்க பார்த்த அப்படின்னுச்சு. நான் இந்த பக்கம் போகும்போது இந்த ரைட் சைட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கிராப் சொல்லு நீ லெஃப்ட் சைட்ல பார்த்தியா அப்படின்னு. இல்லையே நான் பார்க்கலையே அப்படி சொல்லும். இந்த கொக்கோட லெஃப்ட் சைட்ல இன்னும் அழகான விஷயங்கள் இருக்கு. சன்ரைஸ் பார்த்துருப்பேன். அங்க வந்துட்டு பீகாக் டான்ஸ் ஆயிட்டு இருக்கும். ஃபெதர்ஸ் விரிச்சிட்டு பியூட்டிஃபுல் கலர்ஸோட. யூ would have seen horses, you would have seen bunnies and even more animals like rhinos and hippos. அப்படியா? இதெல்லாம் நான் புக்ஸ்ல தான் படிச்சிருக்கேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அத பார்த்தேன்னா எனக்கு ஒரே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு கிராப். இப்போ கிராப் சொல்லிச்சு தட் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது நீ அந்த தண்ணிக்கு வெளியில போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். வை டோன்ட் யூ டூ இட் எவ்ரி டைம்? crocodile சொல்லிச்சு நோப்பா நோப்பா எனக்கு ஒரே பயம். ஐ வில் நாட் டூ தட் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ கிராப் சொல்லிச்சு நோ ப்ராப்ளம், நீ உள்ளே இரு, நான் டெய்லி வெளியில போயிட்டு சர்ஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு. சரி சரி அப்படி சொன்ன கிராப் crocodile வந்துட்டு டெய்லி கதை கேட்க ஆரம்பிச்சு. இப்போ 3 days எக்ஸைட்டிங் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வந்து இந்த கிராப் வந்துட்டு சொல்லிச்சு இந்த crocodile கிட்ட. சொன்ன உடனே இந்த crocodileக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. எப்படியாவது நம்ம போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு, நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு அப்புறம் உள்ள போயிடுவேன் சரியா
அப்படி சொல்லிச்சு. உடனே கிராப்ல சூப்பர் ஃப்ரெண்ட், நானும் அதை தான் எதிர்பார்த்தேன், கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேல போறாங்க. ராக் அப்படியே பாக்குது, இந்த பக்கம் பாக்குது, அந்த பக்கம் பாக்குது. இட் வாஸ் சோ சர்ப்ரைஸ், எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி டு see the outside world. இவ்வளோ ஒரு அழகான இடமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஃபியூ செகண்ட்ஸ் போகும். இந்த ஃபியூ செகண்ட்ஸ் 1 மினிட் ஆச்சு, 1 மினிட் ஃபியூ மினிட்ஸ் ஆச்சு, அப்புறம் ஹவர்ஸ் ஆச்சு. அப்புறம் திஸ் கிராக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சர்ஃபேஸ்லேயே இருக்கிறத பழகிடுச்சு. Now the crab was happy that the friend வந்துட்டு சர்ஃபேஸ் போக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ ஹெல்த் நல்லா ஆயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிடும். Now what happened is the croc என்னாச்சுன்னா, it liked and loved the outside place so much, it decided that இனி நான் வந்துட்டு தண்ணிக்குள்ளேயே போக மாட்டேன், நான் எப்பவுமே லேண்ட்ல தான் இருக்க போறேன், ரிவர் பேங்க்ல தான் இருக்க போறேன்னு முடிவு பண்ணிடுச்சு. Now crab is again worried. Why is it worried? Because croc oda power is to be in the water. In the water, it can attack even an elephant or a lion or whatever it is because it's got the most strength in water. Landly, they can defend themselves, but the percentage of the success is very low. இப்போ இந்த crocodile has decided நான் லேண்ட்லயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு it went and it was lying on the river bank. It was not coming. ஃபுட்லாம் எப்படி வரும்? அந்த கரை ஓரமா வர அனிமல்ஸ் சாப்பிடுறது, குட்டி குட்டி அனிமல்ஸ் சாப்பிடுறது, ஃபிஷ் கொஞ்சம் பிடிச்சி சாப்பிடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. கிராபுக்கு பயம் வந்துருச்சு. நம்ம ஃப்ரெண்டு நம்ம வெளியில கூட்டிட்டு போனோம். நவ் ஹி இஸ் கான் இன்டு தி அதர் சைட். முதல்ல தண்ணிக்குள்ளேயே தான் இருப்பேன்னு சொன்னது, இப்போ லேண்ட்லயே தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிடுச்சு. ஓ மை காட், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இந்த மீன் டைம் மற்ற அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, they happened to see that the crocodile was always on the bank, on the land and not getting into the water. They were so surprised. எல்லா அனிமல்ஸும் இந்த crocodileோட ஃபேமிலி வருவாங்க போவாங்க, but this crocodile alone is always there on the land itself. இப்போ we are going to introduce lion. This lion, you know, it is இந்த lion என்னன்னா, இந்த lionsக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு eating on live living things ரொம்ப பிடிக்கும். But for 2020, for 2 decades, like 2 decades is 10 years is one decade. So 2 decades, 20 years, இதோட லயன் ஃபேமிலிஸ் யாருமே crocodileோட மீட்டை சாப்பிட்டதில்லை. பட் லயன் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அந்த crocodileஸோட மீட் எவ்வளோ டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் போட்டோடனே தி லயன் வாஸ் லைக் நான் டெஃபினட்டா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்துச்சு. So it's an opportunity. இப்பெல்லாம் யாருமே வந்து directly they are not ready to go into the water to attack a crocodile because they know the crocodile is strong. The crocodile was like வெளியில படுத்துட்டு ஜாலியா இருந்தாரு. லயன் அதை நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்துச்சு, அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுச்சு. ஸோ பட் இட் வாஸ் ஆல்சோ ஹேவிங் அ டவுட். நம்ம வந்துட்டு இந்த crocodile அட்டாக் பண்ணும்போது நம்மளோட strength பத்தாம இந்த crocodile if it is gonna make some kind of a problem and I miss this chance, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். So I have to make myself more stronger அப்படின்னு முடிவு பண்ணி it was looking for a partner for this action. In action to attack the crocodile, to taste its meat, it was ready to bring in a partner. So it went and spoke to another lion. Lion, நீ என் கூட பார்ட்னர் ஆனா அங்க ஒரு crocodile பேங்க்ல இருக்கு, we will both attack it on both the sides and ensure that it does not harm us or get back into the water and we can have a nice meal அப்படின்னு சொல்லும். But that lion would be like 20 years nothing of this sort happened. இப்போலாம் how will it happen, இது எப்படி நடக்கும் நீ எதிர்பார்க்கற, I don't like your foolish plan, I'm not going to be a part of you அப்படின்னு சொல்லி அந்த lion அந்த இன்னொரு lion போயிடுச்சு. பட் இந்த லயனுக்கு அந்த ஆசை that it wanted to eat on a crocodile அப்படின்றது ரொம்ப இருக்கிறதுனால it was thinking என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு. அப்போ இதுக்கு நிறைய கதை கேட்டிருக்கோம், எந்த அனிமலை ஏமாத்தி நம்மளால கன்வின்ஸ் பண்ணி இந்த ஆக்ஷனை கொண்டு வர முடியும், அந்த அனிமல் நம்மளுக்கு எப்படி வந்து சப்போர்ட்டிவா இருக்கும்னு யோசிச்சு. யோசிக்கும் போது இட் வாஸ் ஃபவுண்ட், அதுக்கு காக்காவோட கதை ஞாபகம் வந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, காக்கா அது வந்து நரி வந்துச்சு, நீ அழகா பாடுறேன்னு சொன்ன உடனே காக்கா கான்னு சொன்ன உடனே வடை வந்துச்சு. யார் ஏமாத்துறது ஈஸி, காக்காவை ஏமாத்துறது ஈஸின்னு தெரிஞ்சிச்சு. உடனே இந்த லயன் வந்து இட் வெண்ட் அண்ட் மெட் அ க்ரோ. ஸோ க்ரோவை போய் மீட் பண்ணுது. ஹே க்ரோ க்ரோ, நீ வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிளவரான ஒரு பேர்டு,
பத்தி நல்லா தெரியும். நீ எவ்வளவு அழகா வீட்ல உனக்கு அதாவது சில ஃபுட்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் விட்டுட்டு போற ஃபுட்ஸ நல்லா சாப்பிடுற. அதுக்கு அந்த ஃபுட்ட எடுத்துட்டு போய் வீட்ல இருக்கவங்களுக்கு குடுக்குற. உன்னோட ஃபேமிலிக்கு குடுக்குற. அப்புறம் எங்கெல்லாம் பழங்கள் இருக்குன்னு பார்த்து சாப்பிடுற. ரொம்ப கிளவரா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீ ஃபுட் கண்டுபிடிக்கிற. என்கிட்ட உனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வச்சிருக்கேன். உடனே காக்கா சொல்லும், "அப்படியா? இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி அது? சொல்லு சொல்லு நானும் வரேன்" அப்படின்னு சொல்லும். உடனே லயன் சொல்லும், "இந்த மாரி நான் வந்துட்டு ஒரு crocodile பார்த்து வச்சிருக்கேன். அந்த crocodile நான் அட்டாக் பண்ண போறேன். என் பவருக்கு அந்த crocodileல ஒண்ணும் பண்ண முடியாது. நான் டெஃபினட்டா அந்த crocodileல சாவடிச்சுருவேன். ஆனா, எனக்கு என்னன்னா, அவ்ளோ பெரிய crocodile நானே சாப்பிடுறது கஷ்டம் இல்ல. அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த மாரி ஒரு கிளவர் பேர்ட வந்து நம்ம ஒரு பார்ட்னரா வச்சுக்கிட்டா, நீயும் ஒரு 1 மந்த்துக்கு அந்த மிச்சம் இருக்கிற crocodileஓட மீட்ட சாப்பிடலாம்ல அப்படின்னு தோணுச்சு நான். Crow is a scavenger. What is scavengers? Scavengers are those animals which eat on the leftovers of other animal. ஒரு அனிமல் வந்து வேற ஒரு அனிமல் அட்டாக் பண்ணி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் வச்சுட்டு போனா அதை சாப்பிடுறது தான். ஸோ வல்ச்சர் அண்ட் க்ரோ ஆர் ஸ்கேவெஞ்சர்ஸ். இது சொன்ன உடனே நம்ம பெருமையாவும் பேசிடுச்சு. நம்ம சாப்பாடும் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பி ஆயிட்டு, ஷூர் நான் பார்ட்னர் ஆயிடுறேன். ஆனா நான் உனக்கு எப்படி வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே லயன் சொல்லிச்சு, மாட்டுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு லயன் சொல்லும். நான் போயிட்டு அந்த crocodile அட்டாக் எல்லாம் பண்ணும்போது crocodile கண்ணு தெரியும் இல்லையா? கண்ணு தெரிஞ்சுட்டே இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்னா, பை சான்ஸ் என்ன எங்கேயாவது ஸ்கிராச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பல்ல வச்சு, "நீ என்ன பண்ற? நான் அட்டாக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு அந்த crocodileஓட கண்ணு 2த்தையும் நீ குத்திடணும். நான் ஃபைட் பண்ணும்போது. அப்போ எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அத சாகடிக்க. நம்ம 2 பேரும் அந்த ஃபுட்ட வச்சு சாப்பிடலாம்" அப்படின்னு சொன்னோனே, க்ரோ வந்து, "ஓகே ஃபைன். சூப்பர் சூப்பர். நான் உன்னோட பார்ட்னர் ஆக ரெடி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. தே ஹேவ் பிகமிங் ஃப்ரெண்ட்ஸ். நவ் தி லயன் டிசைடட் 2 டேஸ்க்கு அப்புறம் வி கோனா எக்ஸிக்யூட் தி பிளான். ரெடியா இரு. நான் உனக்கு இந்த டைம்லாம் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தே சே அண்ட் தே கோ அவே. இன் த மீன் டைம் இந்த கிராக் இருக்குது இல்லையா? இவரு எங்க இருந்தாரு? அதே இடத்துல தான் படுத்து இருக்கிற ஃபிஷ்ஷ சாப்பிட்டு. கிராப் வந்துட்டு, என்னடா இது இப்படியே பண்ணுதே அப்படின்னு நினைச்சு. கிராப் வந்துட்டு ஃப்ரெண்டோடைய சேஃப்டிக்காக எப்பவுமே crocodile வெளியிலேயே இருக்கும்போது, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கேயே பக்கத்திலேயே வந்து தண்ணி மேலயும், லேண்ட் மேலயும் இருந்து crocodileக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி வாட்ச் பண்ணும்போது ஒரு 3 டேஸ் லைக் அந்த டே டிஸ்கஸ் பண்ண டேல இருந்து க்ரோ வந்து இந்த crocodile வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அன்னைக்கு வந்து கிராப் பாக்குது மரத்து மேல இருந்து இந்த காக்கா crocodileயே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இதுக்கு ஒரு டவுட். சம்திங் இஸ் வெரி ஃபிஷி. அந்த க்ரோ ஏன் நம்ம யூஸ்வலா தே ஆர் ஸ்கேவெஞ்சர்ஸ். செத்து போன விஷயம் எங்க இருக்குன்னு தேடிட்டு போகும். லெஃப்ட் ஓவர்ஸ் பார்த்து சாப்பிடும். ஆனா இப்போ இது ஒரு crocodileயே ஊத்தி பாக்குறதுனா சம்திங் இஸ் ராங் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இட் தாட் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் என்ன நடக்குது அப்படின்ட்டு. Then what happens? This croc goes to a friend. It goes to a friend. It goes to a friend, fish. அந்த ஃபிஷ் கிட்ட போயிட்டு, ஃபிஷ் இந்த மாதிரி என்னோட crocodile friend வந்து லேண்ட்லயே இருக்கான். அவனுக்கு வந்துட்டு தண்ணிக்குள்ள வரதுக்கு பிடிக்கல. This is what is this fish? You see the fish? Yes, this is the fish. And there was also another fish. This is better. We can use this one. Okay. So இந்த ஃபிஷ் கிட்ட போய் சொல்லிச்சு, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருக்கான். அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு தோணுது. எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா? உடனே ஃபிஷ் நான் எப்படிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இல்ல யூ டிராவல் டு லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் ஸ்விம் பண்ணி அந்த ரிவர் பேங்க் ஓரமால நீ போகிற. அந்த மாதிரி போகும்போது ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உனக்கு கிடைக்கும். அதை நீ எனக்கு சொல்ல முடியுமா? அப்படின்னு டீல் அஸ் அ ஃப்ரெண்ட் நான் உனக்கு இது செய்ய மாட்டேன். ஐ வில் டெஃபினெட்லி டூ இட்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ் வந்துட்டு இட் ஸ்டார்டட் டு கோ 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 அந்த ரிவர் பேங்க் சைட்ல எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு கேட்டுட்டு. அப்போ இந்த லயன் வந்துட்டு ஒரு லயன் கிட்ட பேசிச்சு இல்லையா, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றியா? அந்த லயன் நோ சொல்லிச்சு. அந்த ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்ன லயன் வேற ஒரு அதோட ப்ரைட் லயனோடைய கூட்டம் இஸ் கால்ட் ப்ரைட். அதோட ப்ரைடு கிட்ட அது இட் வாஸ் டெல்லிங் அங்க ஒரு லயன் வந்து என்ன ஒரு crocodile அட்டாக் பண்ண கூப்பிட்டுச்சு. இட் இஸ் a foolish பிளான். அதனால நான் என்ன சொன்னேன், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்ப்பா. இதெல்லாம் ஒரு பிளானா அப்படின்னு இது பேசுறத ஃபிஷ் கவனிச்சிடுச்சு. Where is my fish? Okay, I'm not able to find the fish. Fish அதுக்குள்ள போயிடுச்சு. Oh, sorry. Here is the fish. I'm sorry. So fish வந்துட்டு crow வந்துட்டு குடு 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 it came back to the crab and it was telling crab, see, I have got the information. They're going to attack your crocodile friend and so you make some plan to make it escape அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. Now the crab was like going to the croc and telling, croc, you are in danger. Please இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். உடனே croc சொல்லும், இது வரைக்கும் நான் வெளியில இருந்தேன். ஏதாவது ஆபத்து வந்துச்சா? வரவே இல்லையே. இப்போ மட்டும் என்ன வரப்போகுது? வரவே வராது.
யூ டோன்ட் வரி ஆன் தட், ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ இந்த கிராப்ஸ் நினைக்கும் இந்த க்ராக் புரிய மாட்டேதே, இதோட ஸ்ட்ரென்த் இஸ் இன் வாட்டர், இது ரொம்ப நாளா லேண்ட்ல இருந்தாலும் ரொம்ப 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 ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம இது வெயிட். அப்போ வந்து கிராப் ஒன்னே ஒண்ணு சொல்லும், சி நீ எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஃபேஸ வந்துட்டு ரிவர்ல இருந்து அந்த பக்கமா வச்சுட்டு இருக்க, அப்படி வைக்காத, எப்பவுமே வந்து ரிவர் சைடாவே உன் ஃபேஸ வச்சுக்கோ, அப்பதான் ஃபிஷ் என்ன நிறைய கிடைக்கும், அது ஏன்னா ஃபிஷ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னா. ஆமா ஆமா இல்ல, நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இட் ஸ்டார்டட் ஃபேசிங் தி வாட்டர் அண்ட் ஸ்டே இன் தி ஆன் த லேண்ட். தென் வாட் ஹேப்பன்ட், கிராப் என்ன பண்ணும், சரி இப்போ என்ன பண்ணணும், நம்ம தான் பிளான் பண்ணணும், ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் அட்டாக் பண்ணும்போது, ஸோ அட்டாக் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கோ பேக் டு தி ஃபிஷ் அண்ட் சே, ஃபிஷ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், இது இன்னொரு ஹெல்ப் வேணும். ஒன்னே ஃபிஷ் சொல்லும், வாட் இஸ் ஹெல்ப் அப்படின்னு. ஒன்னே கிராப் சொல்லும், சி என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும், நீ அவனை வந்து நான் இப்போ ரிவர் சைடா திரும்பி இருக்க சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட நீ போய் இப்படி அவன் ஃப்ரெண்ட்ல இப்படி இப்படி நீந்தினா அவனை பிடிக்க வரும்போது அவன் தண்ணிக்குள்ள வருவான், நான் எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்ணி ஃபுல் தண்ணிக்குள்ள எடுத்து கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு. உடனே ஃபிஷ் சொல்லும், see I'm your friend and I know that you are doing it for your crocodile friend, but this help that you're asking me is very very dangerous. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா இன்கேஸ் திங்ஸ் கோ ராங் ஐ வில் லூஸ் மை லைஃப், ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் நான் பண்றது இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் நாட் அ வைஸ் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ சில்ட்ரன் இட் இஸ் ஆல்வேஸ் மஸ்ட் நம்ம ஹெல்ப் பண்ணணும், பட் வென் யூ ஹெல்ப் அதர்ஸ் யூ ஷுட் ஆல்சோ இன்ஷூர் தட் யூ ஆர் நாட் இன் டு ஹார்ம். Asking the right thing is good, doing the right thing is good, but how you do it, how you protect yourself, and the vision content is also very important. So the fish here denying to help is right. Now the crab is thinking for another way to get this done. So crab solo, now the point you stated is right, நீ சொன்ன point correct தான். அப்ப நான் என்ன பண்றேன், I will arrange for a net between you and the crocodile. அந்த நெட்டுக்கு நீ வந்து crocodile சைடுல ஃபர்ஸ்ட் அந்த நெட்டுக்கு there's going to be a net here, the fish is going to be here. Then what happen, if there's going to be a net here and the fish is here and the crocodile is also going to be here, சரியா? இப்போ crocodile கிட்ட வரும்போது the fish can jump over the net and go this side. The crocodile even if it tries it will get caught in the net and it will not move, அதனால அந்த பக்கம் போக முடியாது. இப்படி பண்ணு, by the meantime நான் வந்து வேற ஏதாவது பிளான் பண்ணேன். உடனே வந்துட்டு the fish will ask the crab, அப்போனா உன் ஃப்ரெண்டு நெட்ல மாட்டின ப்ரவர் இல்லைன்னா, யூ டோன்ட் வரி, என்னுடைய இந்த லெக்ஸ் அந்த என்னோட இந்த கட் பண்ற ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு I will definitely help him out of the net, so that's not a problem, but அவனுக்கு more dangerous outside, so we have to somehow say, no? Because you are convinced and so determined in saving a friend, I understand that you will also ensure that I am safe, I am also safe அப்படின்றதுனால I am agreeing to the plan சொல்லிட்டு ஒத்துக்குது. இப்போ the day of the attack, crocodile is happily swimming, this side is a river and நம்மளோட fish friend வந்துட்டு இந்த பொசிஷன்ல இங்க நிக்கிறாரு and there is a net over here and there's also fishing இருக்கு. Now what happened, the lion comes forward to attack our crocodile friend. So lion is coming from back side, ஏன்னா ரிவர் சைட்ல இருக்கு, ஸோ லயன் வந்து சைட்ல இருந்து வருது, வந்து அது அட்டாக் பண்ணுறது வந்துட்டு when it's going to attack என்ன ஆச்சுன்னா, கிராப் என்ன பண்ணுச்சு, இட் வாஸ் லையிங் ஹியர், நோ, கிராப் வந்துட்டு இது அட்டாக் பண்ண போது தெரிஞ்சுட்டே இருந்து ரொம்ப கேஷியஸா இருந்துச்சு. லயன் பின்னாடி வரும்போது இந்த கிராப் போயிட்டு திருப்பி அதோட ஃப்ரெண்டோடைய சென்சிட்டிவ் பார்ட்டை கடிச்சிச்சு. கடிச்ச உடனே ப்ராக் என்ன பண்ணும், வாழை இப்படி ஸ்பீடா இப்படி தள்ளும் இல்லையா, இந்த தள்ளும் போது இந்த லயன் கிட்ட வந்துச்சா, இந்த லயன் கிட்ட வந்துச்சு, இந்த crocodile ஓங்கி ஒண்ணு விட்ட உடனே அந்த லயன் போய் கீழே விழுந்துருச்சு. திருப்பி லயன் வந்து இன்னொரு அட்டாக் பண்ண வரும்போது ஸ்பீடா அப்படி திரும்பி யாரா அது என்ன அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடிச்சிருச்சு, சக் அப்படின்னு கடிச்சிருச்சு. ஸோ இட் went and turned away from the river bank and started biting it through the வாயில வந்து கடிக்க ஆரம்பிச்சு. உடனே வேற ஒரு அனிமல் அப்படின்னு தெரிஞ்சோடனே க்ராக் சொல்லும், லயன் நீ ஏன் என்கிட்ட வந்த, நான் பாரு ஃபிஷ் ஒண்ணு பிடிக்கலாம்னு நினைச்சேன், ஃபேவரட் ஃபிஷ், நீ நடுவுல வந்து மாட்டீங்க, போ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். பை த டைம் அதோட வால் அடிபட்டு பல்லுல மாடுறதுனால லயனுக்கு ரொம்ப அடிபட்டு தூரமா போய் விழுந்துரும், வச்சிச்சோ அப்படின்னு பாவமா அது விழுந்துரும். இதை பார்த்துட்டு இருந்த க்ரோ என்ன பண்ணுச்சு, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளோட சான்ஸ் வந்துச்சு, நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும்போது ஆல்ரெடி அலர்ட் மோட்ல இருக்கிற crocodile இந்த காக்கா கிட்ட வரத பார்த்த உடனே யாரா அதுன்னு அப்படி திறக்கும் போது காக்கா வந்து திருப்பி அதோட வாயில மாட்டிக்கும்.
மாட்டின உடனே காக்கா ஐயோ 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 என்னை விடுங்க அப்படின்னு கத்தின உடனே crocodile வந்து திருப்பி வாயை திறந்து அதை ரிலீஸ் பண்ணிடுச்சு. காக்காக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, ரொம்ப ரொம்ப அடிபட்டுருச்சு. ஏன்னா காக்கா சின்ன அனிமல்ல லயனா தாங்குச்சு. அடிபட்டு ஆனா திருப்பி crocodile என்ன சொன்னா, நான் ஃபிஷ்ஷை தான்ப்பா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்கப்பா, எனக்கு பசிக்குது இல்ல அப்படின்னு சொல்லும். உடனே க்ரோ வந்துட்டு வலி தாங்க முடியாம இப்படி போகும்போது லயன் வந்து சொல்லும், ஏய் நான் உன்னை என்னதுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கல, நீ போய் அதை அட்டாக் பண்ணணும்னு தானே சொன்னேன், நான் போய் இவ்வளவு சண்டை போட்டுட்டு வரேன், நீ ஒண்ணுமே ஹெல்ப் பண்றீனோடனே காக்காக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் போய் ஹெல்ப் பண்ணி எவ்வளவு ரத்தம் வருது எனக்கு, நீ என்ன பார்த்து சொல்ற அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு 2 கண்ணையும் குத்திடுச்சு. உடனே வலி தாங்க முடியாம லயன் ஐயோ 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 கீழே விழுந்துருச்சு. அது கால்லாம் அடிபட்டுருச்சு. அதனால இதுக்கு மேல அட்டாக் பண்ணவே முடியாதுன்ற நிலைமை வந்த உடனே இதுவும் போயிடுச்சு, காக்காவும் போயிடுச்சு. இப்போ crocodile திருப்பி ரிவர் சைடு பாக்குறாரு, ஃபிஷ் இருக்கு. ஸோ இட் இஸ் டிசைடட் ஃபிஷ்ஷை பிடிக்க போறேன்னு போகுது உடனே ஜம்ப் பண்ணி அது போயிடுது, இது நெட்ல மாட்டிக்குது. அப்போ crocodile ஃப்ரெண்ட் வந்து கிராப் ஃப்ரெண்ட் வந்துட்டு அதை வந்து காப்பாத்தி தண்ணிக்குள்ள போய் கூட்டிட்டு போயிடுது எப்படிட்டு கன்வின்ஸ் பண்ணி. உள்ள போன பிறகு கிராப் வந்து இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் டு தி crocodile வாட் இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் இஸ், இந்த மாதிரி நடந்துச்சு, அவுட் சைட்ல இவ்வளவு டேஞ்சர் இருந்தது, உனக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லுச்சு. அப்படிலாம் ஒன்றும் டேஞ்சர் இல்லையே, நான் ஃபிஷ்ஷை பிடிக்க வந்தேன், லயன் மாட் வந்து தெரியாம பட்டுருச்சு, அப்புறம் காக்கா வந்துச்சு அதுக்கும் தெரியாம அடிபட்டுச்சு, இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு. Then the crab would tell him what happened, how it rescued him, எல்லாமே சொல்லிட்டு, see I am your friend, so இந்த தடவை நீ பண்ண வந்து விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் you didn't know, you were unaware, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். பட் திஸ் cannot be scenario always, எல்லா டைமும் நானே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இட் இஸ் நாட் பாசிபிள். உனக்கு உன்னுடைய பவர்ஸ் என்னன்னு தெரியணும், உன்னோட வீக்னஸ் என்னன்னு தெரியணும், அதை நீ எங்க யூட்டிலைஸ் பண்ணலாம்னு தெரியணும், எந்த பிளேஸ் இஸ் ரைட் ஃபார் யூ, விச் பிளேஸ் இஸ் நாட் ரைட் ஃபார் யூ, எல்லாமே உனக்கு தெரியும். அண்ட் யூ ஷுட் ஆல்சோ பி அவேர் ஆஃப் எவ்ரிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. எவ்ரிதிங் இஸ் நாட் குட், எவ்ரிதிங் இஸ் நாட் பேட். ஸோ அந்த knowledge, general knowledge and instinct about your environment is much important. நீ முதல்ல வந்து எக்ஸ்ட்ரீமா தண்ணிக்குள்ளேயே இருப்பேன்னு சொல்றப்போ இப்போ எக்ஸ்ட்ரீமா லேண்ட்லயே இருப்பேன் அப்படின்றப்போ இட்ஸ் நாட் ரைட். ஹவ் யூ சீன் எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ தட்? அப்போ நீயும் மற்றவங்க பார்த்து கத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிராப் சொல்லுது. அதை ரியலைஸ் பண்ண crocodile, ஐ எம் சாரி, நான் இனி அதெல்லாம் செய்யறேன், பட் நான் எப்படி கத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிராப் வந்து சொல்லும், யூ ஹாவ் அ சீனியர் crocodile in the lake, in the river, who is very fond of helping little ones. ஸோ நான் அதுகிட்ட பேசுறேன், யூ கேன் கோ டு தட் crocodile. அந்த டைம் பார்த்தா அந்த சீனியர் crocodile இந்த பக்கம் வரும்போது இந்த crocodileம் கிராபும் போயிட்டு அந்த சீனியர் crocodile கிட்ட பேசி அது சொல்லு, நான் எனக்கு எல்லாமே டீச் பண்றேன், பட் பி attentive and listen to what I teach you. I teach you only 10 to 20%, but how you implement matters. The 80% is of how you implement it அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றது. crocodileம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அப்போக்கு வந்து லேண்ட் அண்ட் வாட்டர்ல மாறி மாறி இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் a story about the croc and the lion. Now what happened is, லயனுக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ வாட் இஸ் திஸ், லயன் வந்து crocodile அட்டாக் பண்ணது தப்பா? ஸோ when the lion goes back to its pride கிட்ட போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, ஆஹாஹா நாங்க சொன்னோம்ல இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு, அப்படியும் நீ போனியே ஓன் தப்பு அப்படின்னு சொன்னோம். லயன் சொல்லும், நோ ஐ எம் நாட் ராங், எந்த ஒரு விஷயத்தையுமே we have to attempt. If I wanted to taste the meat of a crocodile, I have to take risk. I'm ready to do that. இப்போ I'm hurt, but that does not stop me. நான் திருப்பி ஒரு ட்ரை பண்ணுவேன், and this time I'll ensure the mistakes that I did this time will not be done again. I will improvise on my plan and I'll ensure நான் சாப்பிட்றதுக்கு அந்த மீட் கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன் அப்படின்ட்டு அது ரொம்ப டிட்டர்மினேஷன் இருக்கும். Now students, the lion or the determination is right. It is an animal which feed on other animal. That is the nature's setup. So lion போயிட்டு இன்னொரு அனிமல் சாப்பிடணும் நினைக்க தப்புன்னு சொல்ல முடியாது. The crocodile was eating the fish and the other are small animals. So that is the hierarchy based on which the God has created living things. So lion or ambition is right, அதோட effort is right, but it was not able to convince somebody who's worthy enough to suit his strength. இதே ஒரு லயன் வந்துட்டு இன்னொரு ஒரு லயனோட ஹெல்ப் கேட்டிருந்தாலோ இல்ல இதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு அனிமல் கேட்டிருந்தாலோ இட் இஸ் ரைட். பட் இது ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு க்ரோ யூஸ் பண்றது ரைட், பட் க்ரோவுக்கு வந்து அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்ட் இல்ல. It does not have an attacking instinct, and crocodile is a huge creature. So அதுக்கான விஷயங்களை அது பிளான் பண்ணல. So I would say the lion has done a very good job here because it attempts to do something that nobody right now is ready to do. I appreciate the confidence and the determination of it. And when it comes to crab,
I like how he was always supportive to his friend, whether he was a timid or a brave person. And I loved the character of the fish because it was ready to support another friend and to save its own or a living creature. It also made effort. And coming back to crocodile, though he was wrong in the beginning and also some in the middle, but finally when he understood that he is wrong, he has to learn things, it accepted. We are most of the times wrong, but if we have the inclination to accept the mistake that we have done and correct them, then nothing is wrong about it. It's always better late than never. So that's the end of the story. Thank you so much for watching. Next time, again on Saturday 10:30, I would be here with a story. So until then, have a beautiful weekend. And before we close on to this session, as promised, we're gonna do idioms. And who's going to tell you the idiom? It is my daughter Ionica. Here she is. Hi, Nayanika. Well, today's idiom is under the weather. Does it mean I am under the weather? No, it means I am feeling sick. Wow. So, whenever you feel sick, you don't have to go say, Amma, Ionica, I'm feeling sick, Amma. You don't have to say that. You can say, Mommy, I'm feeling under the weather. Coach, I'm feeling under the weather, which means I'm kind of sick. So, I need a break or something. So, that's the idiom for today. What was the last week's idiom? Do any of you remember? What was this, Nayonika? It's raining cats and Oh dogs. yeah, it was raining cats and dogs. So probably it when it was raining heavily, you go playing outside, you may feel under the weather. So take care. Next until next time.